உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். வாசிக்க கேட்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளும். பிலேயாமின் போதகம் என்ன? பாலாக் உடைய போதகம் என்ன? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து முன்பேல் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் இடத்தில் உண்டு. பிலேயாமின் போதகம், பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிலேயாமின் போதகம். பிலேயாமின் போதகம் என்ன? பிலேயாமின் போதகம் மொத்தம் 3. 1, விக்கிரகங்கள் படைத்தவரை புசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2, வேசித்தனம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அடுத்தது கூலிக்கு குறி சொல்றேன், தீர்க்கதரிசனம், காசு வாங்கி தீர்க்கதரிசனம் சொல்றேன். இத்தனை ரூபாய் கொடுத்தீங்கன்னா உனக்கு சாதகமா கடவுள் சொன்னார் என்று தீர்க்கதரிசனம் சொல்றது. இந்த 3 போதகத்தை கடைபிடிக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அதை சற்று விளக்கமாய் பார்க்கும் முன்பு, இந்த சபை, பெருகமு சபை, இருவரும் கருப்புல பட்டயத்தை உடைய தேவகுமாரன் சொல்கிறார்கள். அதுக்கு விளக்கங்களை முந்தின வீடியோவில் பார்த்தோம். போதிக்கிறவன் தப்பு பண்றான், கேட்கிறவன் தப்பு பண்றாங்க, 2 பேரும் வெட்டும். அப்படி போதிக்கிறவனை வெற்றுவதற்காக ஒரு இடத்தில் பட்டயம் நின்றதை பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை, இந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்கும் பொழுது அது தெளிவாய் புரியும். வாசிக்க கேட்போம். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகே உள்ள தேசத்தில் நதி அருகே உள்ள பேத்தூருக்கு ஸ்தானாதிபதியை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் என்னும் ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். யுத்தத்துக்கு பாளையம் இறங்கி இருக்கிறார், கேம்ப் போட்டுக்கிறாங்க. அல்லது பதவி இருக்கிறார்கள். எப்பொழுது சிங்கம் முழங்கலாம் என்று காத்திருக்குதோ அது போல யூத கோத்திரத்து சிங்கமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு வந்து சூழ்ந்திருந்த பொழுது இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவனுக்கு நடுக்கம் பிடித்தது, பயம் வந்துச்சு. அதனால என்ன பண்றான், யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்குரிய ஒரு தாரக மந்திரம், ஒரு வார்த்தை உண்டு. அது என்ன என்றால், இஸ்ரவேலர்கள் எவ்வளவு பலசாலியாய் இருந்தாலும், யுத்த நிபுணர்களாய் இருந்தாலும், போர் திறன் படைத்தவர்களாக இருந்தாலும், போரியல் வல்லுநர்களாக இருந்தாலும், டெக்னாலஜி இன்றைக்கு எங்கேயோ மேல போயிட்டு இருக்கு.
அந்தந்த காலகட்டங்கள் ஏற்ப அவருடைய யுத்த திறன், யுத்த ஞானம், யுத்த பலன், போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், கண்டம் விட்டு கண்டமாய் ஏவுகணைகள், எதிர்நாட்டு ஏவுகளை வானிலே மறித்து அழிக்கக்கூடிய இப்போ ஒரு அயன்டோம் வச்சிருக்காங்க. நாட்டை வித்தாவது அந்த ஆயுதத்தை வாங்கிடுவாங்க, ஏன்னா மக்களை பாதுகாக்க. அப்படி அவர்கள் அந்த காலத்தில் மோசேயினால் வழிநடத்தப்பட்டு வந்து இப்ப யோசுவா காலேப் என்பவரால் வழிநடத்தப்பட்டு வருகிற காலங்கள். ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதன், அவரை பிடித்து அவருக்கு உடன்படிக்கை குமாரன் ஈசாக்கு, அவருக்கு யாக்கோப்பு, அவருக்கு 12 புத்திரர்கள், அவர் மூலமா யோசேப்பு, யோசேப்பு மூலமா மாபெரும் ரட்சிப்பு, ரட்சிப்பின் வழியாக இஸ்ரேல் மக்கள் 430 வருஷம் எகிப்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்களித்த தேவன் அவர்களை கொண்டு வருகிறார், வழிநடத்தி வருகிறார். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிப்பதற்காக அங்கே 10 ராட்சசர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்தை 10 பங்காக பிரித்து 10 பலசாலிகள், பலவான்கள், ராட்சசர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள். அவர்களை துரத்த வேண்டும். அதுக்கு தேவன் அவர்களை பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். எகிப்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி எகிப்தின் தேசத்தை குலுங்க பண்ணி அசைக்க பண்ணி தான் புறப்பட்டு வருகிறார். கடலை பிளந்தான் மோசே ஜெபத்தினார், வானத்தை பிளந்தான் மோசே ஜெபத்தினார், பூமியை பிளந்தான் மோசே ஜெபத்தினார். அப்பேற்பட்ட ஒரு தலைவன் அவர்களை வழிநடத்தி வருகிறார். அவருக்கு பின்பு யோசுவாவும் காலேபும் வழிநடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோவாபின் சமவெளியிலே சிப்போரின் குமாரனாய் பாலாக் என்பவர் ராஜா அங்கு இருக்கும்போது, இவர் ஏற்கனவே செய்த யுத்த செய்தியெல்லாம், யுத்தத்தில் பெற்ற வெற்றிகள் எல்லாம் கேள்விப்பட்டு, சத்தியமா நம்ம யுத்தம் நீங்கள் ஜெயிக்க முடியாது, வேறு எந்த விதத்தில் ஜெயிக்கலாம் என்று யோசிக்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு ஞானம் பிறக்குது. என்னது? இவ்வளவு பெரிய பலசாலியாக இஸ்ரேல் மக்கள் இருந்தாலும் தேவன் உங்களோடு இல்லை என்ற ஒரே ஒரு வார்த்தை. தேவன் உங்களை விட்டு போய்விட்டார், அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணவில்லை, அல்லது தேவன் உங்களோடு இந்த யுத்தத்தில் இருக்க மாட்டார், கர்த்தர் உங்களை விட்டு விலகிவிட்டார். இது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவு பலசாலிகள், யுத்த அறிவு படித்தவர்கள், பொறியியல் வல்லுநர்கள், விசேஷ போர் ஜாம்பவான்கள் இருந்தால் கர்த்தர் இடத்தில் இல்லை என்ற ஒரே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலும் அதுவும் தீர்க்கதரிசி சொல்லணும். எல்லாரும் சொல்ல நம்ப மாட்டான். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி போய் சொல்லணும். அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே கூனி குறுகி நாணி பலனற்று போய் தோற்று விடுவார்கள் என்று ஒரு மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தான் அந்த பாலாக், சிப்போரின் குமாரன் பாலாக் என்கிற ராஜா. அதற்கு அவன் தேடி கண்டுபிடித்த ஒரு மனிதன் பிழையாம் தீர்க்கதரிசி. அந்த பிழையாம் தீர்க்கதரிசி யார் என்றால், அவனுடைய தன்மை என்னவென்றால், அதுதான் இந்த சபையில போட்டிருக்கு, பிழையாமின் போதகம். அந்த பிழையாமின் போதகம் என்ன? 3 போதகம். ஒண்ணு விக்கிரங்களுக்கு படைத்த புசிக்கலாம், அது தேவனுக்கு அருவருப்பான, பிடிக்காது, பயங்கர கோபம் ஒரு ஆண்டு இருக்கு. அப்புறம் வைத்திரம் பண்ற, அதுவும் பயங்கர கோபம் வரும். அடுத்து கூலிக்கு தீர்க்கதரிசனம் சொல்றது, கூலி வாங்கிட்டு குறி சொல்றது. இந்த ஊழியத்தை இந்தியாவில் பண்ண பெரிய மிகப்பெரிய சாட்சாத் தினக்கரன். இவனை வச்சுக்கிட்டீங்கன்னா அவனை புரிஞ்சுக்கலாம். இவன் எப்படி இந்த பிழையம் போதகத்தை பண்ண மலேசியால பண்ணான்னு சொல்றேன். எங்க பல வீடியோல சொல்லியிருக்கேன், எதுவும் சொல்லுவேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். பணத்துக்காக என்ன வேணாலும் சொல்லுவான். இவன் சொல்ற தீர்க்கது ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் வைத்திருக்கிறதுனால பணத்தையும் பொன்னையும் பொருளையும் பார்த்தால் தேவன் சொல்லாததை அந்த காசு கொடுக்கிறவனுக்கு சாதகமாக தேவன் சொல்லாததை சொன்னார் என்றும். காசு வாங்கிட்டு கூலிக்கு
தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஒரு போதகம். இந்த 3 போதகத்தையும் இந்த பெருகமு சபையில் போதிக்கிறவனும் அப்படி இருந்திருக்கிறார், அது கேட்டவர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள். ஆகவே இங்க தேவன் உருவிய பட்டயத்தோடு காட்சி அளித்தார், கொன்றுனார். அப்படி உருவிய பட்டயத்தோடு காட்சி அளித்த சம்பவத்தை தான் இப்ப பார்க்கிறோம். இப்பொழுது பிள்ளையாமை தேடி வருகிறார்கள். தேவன் அவர்களோடு இல்லை, இஸ்ரவேல் புத்திரர்களோடு தேவன் இல்லை என்று தீர்க்கதரிசனமா சொல்ல வைக்கணும். அதுக்கு அந்த வசந்த வாசிக்க 22:6-7 அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவர். என்ன கண்டுபிடிச்சா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னிலும் பலவான்கள், ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசியாகி பிள்ளையா நீ எவனை ஆஸ்வதிக்கிறீரோ அவன் ஆசிரியப்பட்டிருப்பான், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். நீர் எவனை சபிக்கிறீரோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான் என்று நான் அறிவேன். ஆதலால் நீர் வந்து இப்பொழுது நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், எனக்காக அந்த ஜனத்தை பார்த்து சபிக்க வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? தேவன் உங்களை விட்டு அகன்று விட்டார், அல்லது தேவன் உங்களை விட்டு விலகி விட்டார். ஆகவே இந்த யுத்தத்தில் நீங்கள் தோற்று விடுவீர்கள், நீங்கள் தேவனுக்கு முன்பாக தோற்க போவீர்கள், சபிக்கப்பட்டவர்கள், சாபம் பிடித்தவர்கள், உங்கள் தோல்வி நிச்சயம் என்று இவன் ஒரு தீர்க்கதரிசனம் உரைச்சானா போதும், ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்த அவர்களும் தோற்று விடுவார்கள் என்பது தாரக மந்திரம், இஸ்ரவேல் மக்களுடைய தாரக மந்திரம். அதே சமயத்தில் பலவீனமானவராக இருந்தாலும் இஸ்ரவேல் மக்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு பலமுள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பலமுள்ளவராக இருக்கிறார், கர்த்தருக்கு பலத்தையும் சத்துவத்தை கொடுக்கிறார். முன்னாடி போய் யுத்த முறை பலத்த சத்தத்தோடும் துதியோடும் சுற்றிவார்கள். எரியோ கோட்டை தகர்க்கப்பட்டது. தேவதூதன் இறங்கி இடித்தார். இங்க துதிச்சுட்டு தான் இருந்தாங்க. இப்படி பல சம்பவங்கள், முன்னோட்டமான சம்பவங்கள் இருக்கின்றன, அப்படி நடந்திருக்கின்றன. அதே போல நோஞ்சானா இருந்த இஸ்ரவேலும் தேவன் கூட இருக்கிறார் என்றால் ஜெயித்து விடுவார்கள். அந்த தாரக மந்திரத்தை இந்த பாலாக் ராஜா, யாரு? பாலாக் ராஜா சிப்போரின் குமார் வந்து என்ன சொல்றான்னு வாசிப்போம். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த 22:6-7 ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும், அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து, அப்படி நீ சபித்த உடனே நீங்க பலவீனமாகறாங்க, நான் முறியடித்து அவர்களை தேசத்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார். அவரை தேசத்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்வதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு, குறி சொல்வதற்குரிய கூலி காசு கொடுத்து தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்கிறது. அப்படிதான் தலைவரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சில நொடிகளில் அவன் செய்த மாபெரும் பாதகத்தை சொல்கிறேன். சரி, இங்க வந்துட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணார் பாப்போம். தேவன் காண்கிற தேவன் இல்லையா? நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் இல்லையா? இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற, உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படி இரவும் பகலும் காக்கின்ற தேவன் அவரோடு இருக்க விட்டு விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. வாசிக்க பிளேயாவிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகள் அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரியிலுக்கு இங்கு தங்கி இருங்கள், ராத்திரி வெயிட் பண்ண, கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். கர்த்தர் நான் போய் ஜெபம் பண்றேன், பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? நான் போய் ஜெபிச்சுட்டு சொல்றேன். நிறைய பையன்கிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னா நான் ஜெபம் பண்ணி சொல்றேன், செபம் பண்ணி சொல்றேன் அப்படியே பொய்ய சொல்லுவான். ஆனா இவன் ஜெபம் பண்றது கூலி கொடுக்கணும். கூலி கொடுத்தா சும்மா சக்கல்லாம் பல்லா சுல்லா பல்லா 5 ரூபா பல்லான்னு வளரி இவன் மண்டையில உதிக்கிறது மனசு நினைச்சதுமே தீர்க்கதரிசனம் சொல்லுவான். சில பேர் அன்னைய பார்த்து சொல்லுவான், நேரடியாக சொல்லுவான். சில நேரம் காசு கொடுத்தா சூப்பர் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். காசு கொடுத்துட்டா உனக்கு அவர் வீடு போறது இருக்குமா? என்னடா கோமளிப்பு லூசு பண்ணி. சரி, இப்ப இங்க ஒரு லூசு இருக்குது, பிழையான்ற லூசு. காசுக்காக குறி சொல்லுகிற ஒரு லூசு பிடிச்ச பிழையா. இந்த லூசு பிழையாண்ட வந்துட்டாங்க. அதே மாதிரி கூலிட்டு வந்தாங்க. இவன் என்ன பண்றான்? வெயிட் பண்ண, நான் ஜோம் பண்ணிட்டு வரேன்றான். என்ன சொன்னார் தேவன்? என்ன சொன்னார்? தேவன் பிளேயாமிடத்தில் வந்து, உன்னத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். சரி, பிளேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்கள் இடத்துக்கு அனுப்பி, அந்த குறி சொல்ற கூலியோடு என்னிடத்துல அனுப்பியிருக்கிறார்.
பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டாம். ஆசீர்வதிக்கவில்லை, சபித்திர வேண்டும், சபிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இப்படி அன்று இரவு வரும்பொழுது தேவன் அவரை வான் பண்றார், கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார்? அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், நீ ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இஸ்ரவேல் மக்கள் என்னால் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனை சொல்ற, அவரை ஆசீர்வதிச்ச தெய்வம் இல்லையா? இஸ்ரவேலே, யாக்கோப்பின் சிறுமூச்சியே, பூமியின் சகல ஜனங்களை பார்க்கணும் அவர்கள் விசேஷமானவர்கள் என்று தேவனால் சாட்சி பகரப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனை அவர்களை மனதார ஆசீர்வதித்தார், அவர்களோடு தங்கியிருந்தார், அவர்களை வழி நடத்தினார். அந்த கூட்டத்தை சபிக்க முடியுமா? கூலிக்கு போய் சபிச்சா என்ன ஆகும்? சரி, அங்க ஒரு முறை வாழ்ந்தா விட்டா திரும்ப ரெண்டாவது முறை மறுபடியும் அந்த பொன் பொருள் பணம் பார்த்து இவனுக்கு ஆசை வந்துருச்சு. இஸ்ரவேலின் மக்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாகவே இவனை குறி சொல்வதற்கு அந்த பொன் பொருள் பணம் ஏவிற்று. இதுதான் பிலேயாமின் போதகம். அப்படி அவன் பிலேயாம் போலி தீர்க்கதரிசி வரும்போது கழுதையை கொண்டு தேவன் போதித்ததை பார்ப்போம், வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து மூங்குப்புற விழுந்து பணிந்தான். இப்போ போறான், போற வழியில கழுதை என்ன பண்ணுது? இவன் ஏற்றிட்டு போகுது. போய் என்றைக்குமே ஒழுங்கா போன கழுதை அன்னைக்கு கொண்டு சவுத்துல கொண்டு மோதி காலில் ஒட்டமா சராச்சி விட்டுருச்சு. இறங்கி தடியத்தை அடிக்கிற அந்த கழுதை. கழுதை பேசுறதை வாசி கேட்போம். கழுதை என்ன பேசுறது? கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் என்னைக்கு உன்னை நான் என் மேல ஏத்திட்டு வந்தேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்தது உண்டா? நான் எப்பொழுதாவது உன்னை கொண்டு சவுத்துல மோதி விட்டனா? அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தர் இந்த கூலிக்கு மாறிய பிலேயாமின் கண்ணை திறந்தார். வழியில் நின்று உருவின பட்டயத்தை உருவிய பட்டயத்தோடு தன் கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து மூங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, இவன் கழுதை இதோட 3 தரம் அடித்ததென்ன? இந்தோடு 3 தரம் இந்த கழுதை நீ அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. நான் ஆசீர்வதித்த என் ஜனத்தை, நான் வழி நடத்தி வருகிற என் ஜனத்தை, நான் பாதுகாக்கிற என் ஜனத்தை, நான் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற என் ஜனத்தை, ஆற்றால் கூலிக்கு நீ குறி சொல்லி போய் அவருக்கு தோக்கடிக்க போறியா? நடக்குமா? கழுதையை வச்சு இவனுக்கு குத்துனாரு. உருவிய பட்டயத்தோடு தூதன் நிற்கிற கழுதை பேசி இவன் புத்தி சொல்லிச்சு. இப்ப கர்த்தர் தண்டித்தார். ஒழுங்கா போய் நான் என்ன சொல்றேன் அதே சொல்றானாரு. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா போய் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலே, இப்பொழுது இஸ்ரவேலாகிய ஜனங்களை அழைத்தவர், வழி நடத்தினவர், பாதுகாத்தவர், அவரை ஆசீர்வதித்தவர் அவர்களோடு இருக்கிறார். ஆகவே கூலிக்கு மாரடிச்ச, கூலிக்கு குறி சொல்ல போன பிள்ளையை அடிச்சு உதச்சி செம்மையாண்டு குத்தி கால ரத்தம் வர பண்ணி இதை அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் துண்டாக்கி விடாருங்க. தூதன் உருவப்பட்டதை நிற்கிறார். கழுதையை கொண்டு போயிச்சார். ஆகவே நான் நீ போ, அந்த பொண்ணு கூப்பிடான்ல, காசு கொண்டு வந்து போ. ஆனா நான் சொல்றதா நீ சொல்லணும். என் ஜனத்தை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறோம் அப்படி நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த மலையில ஏறி அங்கே திருக்கதை சொல்றாங்க. வாசிக்க 24 எண்ணாகவும் 24ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து கடைசியாக தேவன் சொல்லுகிறபடி சொன்னான். பிலேயாம் என்ன சொன்னான்? வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய
பிலேயாம் சொல்கிறதாவது பிலேயாம் சொல்கிறது கண் திறக்கப்பட்ட உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்து கண் திறக்கப்பட்ட விளம்புகிறதாவது இப்பொழுது கண் சோரி போன கண் திறக்கப்பட்ட இந்த குருட்டு கண் திறக்கப்பட்ட இந்த லூசு பய பிழையாம் இப்போ தெளிவாய் உரைக்கிறது என்னவென்றால் யாக்கோபே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போல கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்கள் போலவும் இருக்கிறது அவருடைய நீர்ச்சாளந்த தண்ணீர் பாயும் அவருடைய நீர்ச்சாளந்த தண்ணீர் பாயும் அவர் வித்து தெல்லான தண்ணீரில் பரவும் அவர் வித்து தெல்லான தண்ணீரில் பரவும் அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலாம் உயருவார் அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கலாம் உயருவார் அவர் ராஜ்யம் மேன்மை அடையும் அவர் ராஜ்யம் மேன்மை அடையும். அடுத்த ஒரு சூப்பர் வசனம் கீழே வாசிக்கிறோம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார். துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருப்பார். அவர்கள் எழுப்புறவன் யார்? அவர்களை எழுப்புறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலை எவன் ஆசீர்வதிக்கிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அப்பொழுது பிலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி போதும் அன்றைக்கு போட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு வந்து இஸ்ரவேலுக்கு. நல்லா பாருங்க, சுற்றிலும் எதிரிகள், ஒரு குட்டி நாடு அட்டி துவம்சம் பண்ணிடுவாங்க. அன்றைக்கு உரைத்த அந்த ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பயப்படக்கூடாது எதுக்குமே. விசேஷமா உயிரை தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கிறவர்கள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது எனக்கு நல்லா தெரியும். பார்க்கிறது மட்டும் அதை கேட்ட அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நிறைய பேர் பிரசவம் பண்றீங்க. வெளியே சபைகளில் பேசுகிறீர்கள், தனிப்பட்ட ஆளோடு பேசுகிறீர்கள், உங்கள் நண்பர்களோடு பேசுகிறீர்கள், அனைவருக்கு அனுப்பி நீங்கள் இந்த உயிரை தமிழ் யூடியூப் சேனல் இருந்து கேட்ட சத்தியங்களை கொண்டு பேசும் பொழுது நீங்கள் ஜெயிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அதை கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இதை கேட்கும் கர்த்தருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. இதை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அப்படி தேவனால் அபிஷேகம் ஆசிரியக்கப்பட்ட சத்தியத்தை பேசுகிறவங்க ஊருக்கு பயன் ஆசிக்க முடியாது என்பது சத்தியம். அப்படி தேவனால் ஆசிரியர் இஸ்ரவேல் மக்களை கூலிக்கு மாறி குறி சொல்ற பையன் வந்து மாற்றி சொல்ல முடியாது. சொன்னால் காலி பண்ணிடுவார், சொன்னாலும் படிக்காது. அப்படி பிழையாம் கூலிக்கு காசு வாங்கி குறி சொல்ற புத்தி உடையவன் ஆக மாறினபடினால் கழுதை கொண்டு முறியப்பட்ட தேவதூதனை கொண்டு அவனை மனம் திருப்பி தேவன் நினைத்ததை உரைத்தான். அதுபோல இந்த பெர்கமு சபையில உள்ளவெல்லாம் போதிக்கிறவெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு சாபம் முடிச்சப்பா ஆசீர்வதிச்சப்பா என்றும் திட்டுப்பள்ளி வரணும் பண்ணி முடிச்சைக்கு முத மாதிரி பெறலாம், நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றும், நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, அவர் உங்களை அப்படியே தூக்கி போவார், உனக்கு ஒரு வீட்டை பரலோகத்தில் காட்டியிருக்கிறார், மேலே உனக்கு ஒரு வீடு கட்டியிருக்கிறார். ஜெய் நானங்கட்டப்பள்ளி பிழையாம போ. இந்த தலைவர் ஒரு நாள் என்ன பண்ணா, மலேசியாவில் ஒரு பேய் முடிச்ச பொம்பளை சங்கிலி கட்டி கொண்டு வந்துருக்காங்க. இங்க பினாங்கில இருந்து கோலாலம்பூர் கொண்டு வராங்க. கோலாலம்பூர் மலேசியாவின் தலைநகரம், பெரிய பட்டணம் பினாங்கு. அங்கிருந்து கோலாலம்பூருக்கும் பினாங்குக்கும் ஒரு 400-500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பிழையாம் தினகரன். இவனுடைய வல்லமையினால் பேய் ஓடும் என்று கொண்டு வந்தாலும் ஓடவில்லை. இவர் ரொம்ப தூரத்துல கிளம்பி அந்த வரத்துல கூட்டம் முடிகிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. இதெல்லாம் ஜோபடி முடிச்சிட்டாங்க. அப்ப நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது இந்த பேய் பிடிச்ச சங்கில கட்டிட்டு அந்த பொம்பளை கொண்டு விட்டுருக்காங்க. அப்ப திறவன்ட்ட கேட்டுக்கிறாங்க, ஐயா பினாங்கிலேருந்து வராங்க, 600-700 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க, ஒரே ஒரு ஜோமணி இந்த சங்கிலியும் கட்டி இந்த பிசாசு அவுத்து விட்டுருங்க. அவர் சொல்றாரு, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு பிழையாம் தினகரன். அவன் நான் பேர் வச்சிருக்கான், பிழையாம் தினகரன். உனக்கு தெரிஞ்சு போச்சு தினகரன், இப்போ ஓடாதுடா, நீ இப்ப ஆரம்பிச்சு சங்கிலியை கொண்டு கட்டி விடாதுருக்காங்க, நீ போராட, அது போராட, நீ ஓட, அது ஓட, டிராமா படிச்சா விடிச்சு போயிருந்தா, உன் பேரு மானம் கட்டி போயிருந்தான்னு சொல்லிட்டு இந்த பையன் உள்ள பிழையாம் தினகரன் உள்ள நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், போக நாளை கூட்டிட்டு வாங்க.
அவங்க சொன்னாங்க, ஏங்க நாங்களே படு ஏழை, இவ்வளவு தூரம் வர்றதுக்கே பணம் இல்லாம வந்திருக்கிறோம், நான் ராத்திரி போய் எந்த ஹோட்டல்ல தங்குறது காசு இல்லை, இப்பயே ஜோம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அழ முடியாது. ஆனா அந்த கூட்டத்தை நடத்தின 2 பேரும் சந்திச்சாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும். நான் அங்க போய் வச்சு கிளிகளும் கழிச்சவன் திணறேன். ஒரு வீட்டுல ஈப்போல ஒரு வீட்டுல 3 மாசம் ஃபுல்லா கூட்டாடுற பெரிய வீடு. தினமும் சாயங்காலத்தில் மக்கள் வருவார்கள், சத்தியத்தை பேசுவேன், அங்க தேவனுடைய வல்லமை இறக்கி அற்புதம் நடந்துச்சு. சத்தியத்தை கேட்க தினமும் ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. நான் சொல்றது 1999 3 முறை மலேசியாவுக்கு போனேன் ஒரே வருஷத்தில். இப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளையம் புத்தி வேலை செய்யுது. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், அப்பதான் அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கான், பிரதர் தினகரன், I have brought $6,000 American for one small prayer. இப்பதான் பிள்ளையம் புத்தி வேலை செய்ய பிள்ளையம் ஆடி எப்படி கேப்பா, அவர் ரொம்ப அர்ஜென்ட் பண்றாரு, அவர் மட்டும் அனுப்புப்பா. யாரு? $6,000 கொண்டு வந்தா முடியா, அவனை மட்டும் அனுப்பணுமா, ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்க. இந்த சங்கிலி கட்டி வச்சுட்ட பிசா அர்ஜென்ட் இல்லையா? அந்த கூட்டம் நடத்துற அன்னைக்கு குந்து போனான். அவனை மட்டும் பிள்ளையம் புத்தி உள்ள பிள்ளையம் ஆய்வுள்ள தினகரன் பய அவனை மட்டும் கூப்பிட்டு ஜோம்பி காசு வாங்கிட்டு இதை அனுப்பிச்சு விட்டான். பேய் போடல, நொந்துமை போயிருக்காங்க. அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டார்கள், என்ன நீ வந்து மலேசியால கலக்குற, அடி தூள் கலப்புற, சத்தியமா பயங்கரமா பேச எவருக்கும் பயப்பட மாட்டேன். அவனை தினகரெல்லாம் மானத்தை வாங்குற போடாவனு திட்டுறாங்க, இந்த பேய் பேன்றாங்க. நாங்க ஒரு டவுட் கேட்கிறோம், இந்த கதையை சொல்லி என்ன டவுட் கேட்டாங்க. இனிமே அவனை மலேசியா கூப்பிடாதீங்க, சாபம் பிடிச்ச மலேசியா, நல்லா இருக்கிற மலேசியா கெட்டு போயிடும். இவங்களாம் போய் கால் வச்சு இவங்களா இருந்ததுனால அந்த தேசங்கள் இன்றைக்கு இவ்வளவு சாபம் பிடிச்சிருக்கு. அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், திருட்டு பள்ளி தேவனோடு இருக்காருன்னு சொல்லி அவனை தூக்கி விடுறது. உண்மை உத்தமா இருக்கிறவனை கண்டா அவனை ஒதுக்கி தள்ளுறது. ஏன்னா உண்மை உத்தமா இருக்கிறவன் பணம் இருக்காரு, தேவன் அவன் வாழ்நாள் பிழைப்பு நடத்த கொடுப்பார், நேரம் வரும்போது அவனை ஆசீர்வதிப்பார். உண்மை உத்தமா நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். பொய்ப்பத்தில் ஆட்டம் பண்ற ஏமாத்தி உடனே பெரிய பணக்காரன், அது எவ்வளவு சீக்கிரம் பணக்காரன் அவ்வளவு சீக்கிரம் விழுந்துருவான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், சற்று தாமதமாகும், ஆனால் நிலைத்திருக்கும். இதான் சத்தியம். இது பிள்ளையம்மன் போதகத்துக்கு ஒரு உதாரணம். இந்தியாவில் இருந்து ஊழியமணி செத்து போன ஒரு பேர் உதாரணம் சொன்னேன், அது நேரடி அனுபவங்கள், அதை வச்சு நான் சொன்னேன். ஒன்னாச்சா? அடுத்தது விக்கிரகங்கள். அதெல்லாம் விக்கிரம்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்க போய் கடா வெட்டி கொண்டதான் சாப்பிடுங்க. விக்கிரகங்கள் பணத்தை விட புசிக்கிறது பர்மிஷன் கொடுக்குறது. அடுத்த வேச்சு பண்ற போற ஏறலாம் பண்ற போற யார் வேணாலும் கூட்டிட்டு போய் எப்படி பண்ணி எங்கடி பரலோகத்தில் இருப்பேன். பரலோகத்துக்கு ஒரு நாய் போக முடியாது, ஒரு பண்ணி போக முடியாது, பரலோகத்துக்கு எந்த பேரும் போக முடியாது. இவரு என்னமோ பிளாட் போட்டு வச்சுட்டு இருக்காரு பரலோகத்தை. ஆகவே இந்த 3 போதகத்தை போதிக்கிறவர் உன்னிடத்தில் உண்டு என்று குறையை கண்டுபிடிக்கிறார். முதல்ல எப்படிப்பட்ட தேவன் அந்த சபையோடு பேசுகிறார், அவருடைய நற்கிரிகள் என்ன, இவர் குறைகளை கண்டுபிடிக்கிறார், அது மறந்திருப்ப சொல்கிறார். அடுத்து திரும்பினார் என்ன ஆசீர்வாதம், திரும்ப என்ன தண்டனைகள் அடுத்தது வீடியோல பார்ப்போம். இப்பொழுது குறைகள் கண்டுபிடிப்பு. மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறை உண்டு. அதாவது முன்னாடி உள்ள வசனத்தை பார்க்கும்போது, உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன், சாத்தான் சிங்காசனத்தில் நீ குடியிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள எனக்கு உண்மையில சாட்சி அந்திப்பா என்று கொல்லப்பட்டார்கள், ரத்த சாட்சியா மறித்தார்கள். அப்ப கூட அவங்க விசுவாசத்தை விடல. அந்திப்பான் கொல்லப்பட்ட நாட்களும் என் விசுவாசப்பட்டு மறுதலாமல் இருக்கிறேன். அப்போ ரத்த சாட்சி வந்து அந்த சபையில ரத்த சாட்சியா மறித்த பின்பும் உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பான் கொல்லப்பட்ட பொழுது கூட விசுவாசத்தை மறுதலியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களிடத்தில் இந்த 3 மோசமான காரியங்கள் இருக்கிறது. இதை கண்டுபிடித்து மனம் திரும்ப சொல்கிறார்.
குறைகள் கண்டுபிடிப்பு. இப்படிதான் 7 சபையும் தேவன் பேசுவார். 2 சபை குறையில்லாத சபை, 1 சுமநாசம் ஏற்க பேசி முடிச்சிட்டோம். அது குறையில்லை, கண்டுபிடிப்புலாம் மறந்துருந்தது இல்லை. ஆனா பிலதெல்பியா சபையிலும் குறை கண்டுபிடிப்பு இல்லை, மறந்துருந்தது இல்லை, தண்டனை இல்லை. மற்ற 5 சபைகளிலும் குறை கண்டுபிடிப்பு, மனந்திருப்பு, தண்டனை இப்பெல்லாம் இருக்கு. இப்ப பெருகமு சபை 3வது சபையில இதை பேசி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்ல காரியம் இருந்த பின்பும் இந்த கூலிக்கு மாறிய பிழையம் போதத்தை போதிக்கின்ற கை கொள்கிற போதிக்கணும் தப்பு பண்ணிருக்கிறார். அங்குள்ள மக்களும் தப்பு இருக்காங்க. விக்கிரகங்களை போதிக்கணும், விக்கிரகங்களை புசிச்சிருக்கிறார், விக்கிரகங்களை படத்தை வேலை புசிச்சிருக்கிறான், கேட்டவங்க புசிச்சிருக்கிறான். போதிக்கணும் வேசனம் பண்ணியிருக்கிறான், உள்ள இருக்கணும் வேசனம் பண்ணியிருக்கான். போதிக்கணும் காசு வாங்கிட்டு குறி சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே தேவன் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் அங்கே காட்சி அளித்தார். போதிக்கிறவனை வெட்டும், கேட்கிறவனை வெட்டும். இங்கே அப்படி 3 காரியங்களை கண்டுபிடித்து தேவன் அங்கே ஒரு குறைகளை கண்டுபிடித்து நிவர்த்தி பண்ண விரும்புகிறார் என்பதை இந்த வீடியோவில் நாம் புரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ வரைக்கும் கர்த்தரை காப்பாராக. ஆமென்.